டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஒருத்தவங்க ஏதாச்சும் கேட்கும்போது, எனக்கு என்னால் முடியல, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், நம்பர் சோர்வாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் டயர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஃபெட் அப் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஃபெட் அப். ஐ எம் ஃபெட் அப் அப்படின்னா நான் சோர்வாயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அது வெறுப்பாயிடுச்சு, அந்த மாதிரி மீனிங் தான் ஃபெட் அப்னு சொல்கிறது. ஸோ ஐ எம் ஃபெட் அப் அப்படின்னா நான் சோர்வாயிட்டேன், எனக்கு ரொம்ப மனசே இல்லை, எனக்கு ரொம்ப வெறுத்து போயிட்டேன் அப்படிலாம் சொல்கிறது தான் ஐ எம் ஃபெட் அப் அப்படின்னு சொல்கிறோம். நான் இதை கேட்க விரும்பலை, எனக்கு இது கேட்கவே விரும்பலை, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதை கேட்கவே எனக்கு விரும்பலை, இது கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது சொல்கிறத ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் இட். ஹியர் இட்னா கேட்க, வாண்ட் டுனா ஐ டோன்ட் வாண்ட் டுனா எனக்கு கேட்க விரும்பலை அப்படிங்கிற மீனிங். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு தேவையில்லாத விஷயம், பட் ஆனால் நாம் உள்ளே நுழைஞ்சிருப்போம், இல்லை ஏதாச்சும் விஷயத்தில் போய் மாட்டியிருப்போம். நீ அதுலேருந்து பின்வாங்கிடு, அது வேண்டாம், அது உனக்கு தப்பான விஷயமா இருக்குது, அதில் வெளியே வந்துடு, பின்வாங்கிடு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல பெரியவங்க. ஸோ அந்த பின்வாங்கிடு அப்படிங்கிறது தான் ஜஸ்ட் பேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நான் இந்த இடத்துல பேசுகிறது அவசியம் இல்லை முக்கியம், கண்டிப்பாக நான் இந்த இடத்துல பேசுகிறது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்துல பேசுகிறது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அவசியம் அப்படின்னு சொல்கிறத ஐ ஷுட் டாக். ஐ ஷுட் டாக். இது நம்ம ஒரு இடத்துல கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் இந்த இடத்துல கண்டிப்பாக பேசணும் இப்போது அப்படின்னு சொல்கிறத ஐ மஸ்ட் டாக்குன்னு சொல்லுவோம். அவசியம் முக்கியங்கிறதுக்கு ஷுட் யூஸ் பண்ணுவோம், பேசியே ஆகணும் அப்படிங்கிறத மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ மஸ்ட் டாக்னா பேசியே ஆகணும். ஐ ஷுட் டாக் அப்படின்னா நான் பேசுகிறது ரொம்ப முக்கியம், அவசியம், அந்த அப்படிங்கிற மீனிங். நான் இப்போ பேசுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு இடத்துல அமைதியாக இருப்போம், நான் இப்போ பேசுவேன், வெயிட் பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம்ல. இது பேசுவேன் அப்படிங்கிறது என்னது? ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் அப்படின்னாலே நம்ம ஆஸ் யூஷுவல் வில் தான் யூஸ் பண்ணுவோம். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, பேசுவேன் அப்படிங்கிறதுக்கு வில் டாக், இப்போது பேசுவேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் டாக் நவ், இப்போது அப்படிங்கிறதுக்கு டவ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேசுவேன் அப்படிங்கிறத ஐ வில் டாக் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மடத்தனமான விஷயம், ரொம்ப கேட்கவே மடத்தனமாக இருக்குது, இல்லை மடத்தனமான செயல் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு செயல் அப்படின்னா ஆக்ட், மடத்தனம் அப்படிங்கிறத ரப்பிஷ்னு சொல்வோம். ரப்பிஷ் ஆக்ட், மடத்தனமான செயல். இல்லை நம்ம மடத்தனம் கூட வேறு சென்டென்சஸும் வேறு வேர்ட்ஸும் போட்டுக்கலாம். ஸோ மடத்தனம் அப்படின்னா ரப்பிஷ். யாரெல்லாம் வராங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? எல்லாம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ஆல்னு சொல்லுவோம். ஹூ ஆர், ஆர்னா நிறைய இருக்கிறது தான் ஆர் யூஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? ஹூ ஆர் ஆல் கம்மிங், யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறத ஹூ ஆர் ஆல் கம்மிங். வாயை மூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வாயை மூடு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஷட் அப், ஜஸ்ட் ஷட் அப் அப்படிங்கிறது தான் வாயை மூடு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எல்லோரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? எங்கள் வீட்லேயே யாரையுமே காணோம், ஒரு இன்வைட் பண்ண வராங்க அப்படின்னா எல்லோரும் எங்கே போயிட்டாங்க, யாரையுமே காணோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? வேர் டிட் எவ்ரி ஒன் கோ. வேர்னா எங்கே, எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும், டிட் எவ்ரி ஒன்னா எல்லோரும் எங்கே போயிட்டாங்க. ஸோ இது எப்படி சொல்கிறது, ஒரு சென்டென்சஸாக மேக் பண்ணும் போது வேர் டிட் எவ்ரி ஒன் கோ அப்படின்னா எல்லோரும் எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மீனிங். ஆல்ரெடி நம்ம ஒரு சீரியஸ் மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி சீரியஸாக உங்களுக்கு இன்னும் எந்த வேர்ட்ஸு சென்டென்சஸ் வேணும் இல்லை வெக்காபுலரிஸ் வேணுமான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.